என்னங்க உன் நாட்டுக்கு போலாமா? அண்ணி வரவே இல்லையே. அண்ணி அழகான ஆண் குழந்தை குழந்தை பிறந்த செய்தி மட்டும் எனக்கு வந்ததுமா. அப்படியே வர வேண்டிய நேரமே வரவில்லை எனக்கு. அதனால கொஞ்சம் கால தாமதமாயிடுச்சு, கோச்சுக்காதே. இதோ தாய் மாமன் சீர் வச்சியா இந்த 10 சவரம். அப்படியே ஆகட்டும் அண்ணா. சரிம்மா அண்ணா, எனக்கு திருமணம் முடிந்து விட்டது. நான் என் நாட்டுக்கு கிளம்புறேன். அண்ணா நான் ஒண்ணு சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்னம்மா சொல்ல போற? என்னுடைய மகனுக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பெத்து கொடுங்கண்ணா. அப்படியா? அண்ணி கம்முனு இருக்கீங்களா? நீங்க உங்க அண்ணன் கிட்ட போய் கேக்குறீங்களே, அவர் பெத்து கொடுக்க மாட்டாரு. எங்க அண்ணனை தான் கேட்க முடியும். கம்முனு இரு. நான் பெத்து தரேன் 8 மாசத்துல உடனே. 8 மாசத்துலயா? எப்படி 8 மாசத்துலயே உடனே பெத்து கொடுப்பீங்க? ஆமா நீ சீக்கிரமா 8 மாசத்துல பெத்து கொடுப்பீங்க. 8 மாசத்துல 8 மாசத்துல வாங்கம்மா. இப்படி வா. 8 மாசத்துல நீங்க குழந்தை பெத்து தர. ஆமா ஆமா. கேளுங்க, உங்களை பார்த்து உலகம் கத்து வருவாங்க. உண்மையிலேயே தங்கச்சிங்க இருக்கு அண்ணங்க 8 மாசத்துல குழந்தை பெத்து தராங்களாம். உன்னை கூப்பிட்டு எந்த கதை கேட்டாங்க? நீ எந்த கதை? நியாயமா? வயல போயிட்டு நியாயமா? உண்மையிலேயே சத்தியமா என் படிச்சாச்சா சொல்றேங்க. அண்ணன் தங்கச்சி உன்னை கூப்பிட்டது எதுக்காக? 8 மாசத்துல குழந்தை பெத்தருன்னு சொன்னாங்க. ஆமா, அதுக்கு விலங்கு நீ சொல்லணும். எங்க அண்ணன் தங்கச்சி வர முடியாது. வேற நீ நியாயமானு கேக்குறேன். நீ ஏன் அதை பத்தி எஞ்சாங்க வயிற்றுக்கு எது கொடுத்தானோ? 8 மாசத்துல ஏன் குழந்தை பத்துக்குதுன்னா அது சொல்றா. 2 மாசம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டுக்கிறாங்க. முழு பூசணிக்காய் சோத்துக்கு மாதிரி. நியாயமா? என் தங்கை தானே வந்து நான் அவனுக்கு அண்ணதான், தாய் புள்ளதான், ஒரு அப்பன் தான் எங்களுக்கு. ஆனா பரம்பரையா ஆட்டம் ஆடுறோம். அதனால அண்ணன் தங்கச்சி உறவு மேடையில கிடையாது. அண்ணன் தங்கச்சி அதிகமா போய் கேட்டு பாத்துக்கு வந்தேன். உண்மையா போய் கேட்டு என்னடா புடுங்க போற நீ? ஒரு அழகான பெண் குழந்தை என்னுடைய பையனுக்கு பெத்து கொடுங்க அண்ணா. கண்டிப்பா 10 மாசம் உடனே ஏற்பாடு செய்றேன் நான். நிறைவா பெத்து தரமா? போதுமா? அண்ணா நம்ம உறவுகள் என்னைக்குமே விட்டு போக கூடாதுண்ணா. கண்டிப்பாக நம்ம உறவு சிறந்த உறவுமா. அப்படிதான் விடாது. என்னைக்குமே பிரிய மாட்டோம். போயிட்டு வாமா. அப்படியே ஆகட்டும். போகலாமே. பொண்ணை காட்ட வேண்டும் என்றால் உன்னை காட்ட ஐயா ஒரு குஞ்சு ஒண்ணு இல்ல. சொல்றா ஐயா தப்பா நினைக்காதீங்க. எங்க அம்மா வீட்டுல எங்க அப்பாவுக்கு 5 கோழி குஞ்சு குடுத்தாங்க. ஓ சீர்வரிசை 4 புள்ளிக்கு 4 கோழி குஞ்சு குடுத்தாரு. எங்க அப்பா குஞ்சு காணோம். கலர் கோழி குஞ்சு அப்பா குஞ்சு காணோம். எங்க அப்பா சந்தை 4 குஞ்சு காணாம போயிடுச்சு. ஒரு குஞ்சு தான் இருந்தது. அப்பா சந்தைக்கு போய்க்கிறாரு. மழை பெய்யுது. பையா போன் பண்ணாரு. குஞ்சு பிடிச்சி கவுறாரு. அது குஞ்சு தேன். போ செடி முடிமா இருக்கு பாரு. அங்க இருந்து போய் குத்தி எடுப்போம். கனகாம்பரம். கனகாம்பரம் வாயில போடுறாங்க. பூ பேரே வாயில வரல. செக்கு மாதிரி சேர்த்துக்கலாம் பாரு. 3 தேங்காய் தூண்டுறாங்க. மல்லை முல்லை கருமாந்திரம். கனகாம்பரம் கருமாந்திரம் சொல்லாதா? கனகாம்பரம் வாயில வாயில வரலன்னு சொல்லி வேற என்ன பண்ண எட்டி பார்க்கும் நேரமல்ல நீ நாளும் கொண்ட காதல் அமுதமல்ல.
5 ரூபாய்க்கு சாப்பிட்டா 10 ரூபாய்க்கு சாப்பிட்டா 5 ரூபாய்க்கு சாப்பிட்டா 10 ரூபாய்க்கு சாப்பிட்டா தம்பி என்ன முதல்ல கேளு என்ன சொல்றான்னு 5 ரூபாய்க்கு சாப்பிட்டா 10 ரூபாய்க்கு சாப்பிட்டா என்ன சொல்றீங்க ஐயா என்ன வச்சீங்க 5 ரூபாய்க்கு சாப்பிட்டா 10 ரூபாய்க்கு சாப்பிட்டா சப்போட்டா வைக்கிறேங்க சப்போட்டா சப்போட்டா பழம் வைக்கிறேன் 5 ரூபாய்க்கு சப்போட்டா 10 ரூபாய்க்கு வாத்தி பேரு தூக்கம் 5 ரூபாய்க்கு சப்போட்டா 10 ரூபாய்க்கு சப்போட்டான்னு சொல்லி இப்ப சொல்லு 5 ரூபாய்க்கு சாப்பிட்டா வாயில வரலையா 5 ரூபாய்க்கு சாப்பிட்டா 10 ரூபாய்க்கு மறுபடியும் அந்த தெருல ரூபாய்க்கு சொன்னது என்னங்க அப்போ, நாட்டுக்கு போலாமா? அது பரிவிட்ட போலாமா? சொட்டு தேனை போல் பட்டு பூவை போல் வாயும் காளைகள். चाय कापे इंजे कापे कोको कापे டேய், कोको कापे இந்தவா நான் டீ உன்ன கேட்டு வாங்கி சொன்னா நான் இந்தவா டீ உடுத்த சும்மா கூட ஊத்து போறேன் யார் யாரா ஒட்டிக்காரியா இதோட வர மாட்டாரு எவ்வளவு வரைக்கும் வர மாட்டான் அதான் கரு வச்சு தச்சுட்டான் சொட்டு தேனை போல் மதிப்போடு எந்த முத்தவர்களாலும் எந்த நாடு அவனுக்குத்தான் போர்ப்படை தளபதி தோற்றம் என்ற பகல் உலகம் அவனை வந்து கொண்டிருக்கிறேன். ஓட்டம் உதிரத்திலே கலந்து விட்டது எனக்கு சோச்சு, அதுவே நான் கொள்ளும் பெரும் மகிழ்ச்சி. என்னால் எனக்கெல்லாம் வெற்றி ஒட்டியிலே தகுதியை போன்று எந்த ஒத்தவரை ஓட்டிலே கொடியவனாக உலகம் அப்படி வந்து கொண்டிருக்கின்றேன். விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஊரு பைக் லைட் அடிச்சு வாழை போட்டு வர வரும்போதே சொன்னேன், ஐயா லைட் கொஞ்சம் தூக்கி கட்டு. எந்த புனிதமான கிராமத்திலே என்னை பத்து புகழ்ந்து பேசியிருப்பார்களே என்ன சொன்னாரு அவரு? ஐயா கரண்ட் நின்று வந்துங்குது, அப்போ அடிச்சு பண்ணி அடி சொல்லு அப்படின்னு சொல்லி என்ன சொல்லிட்டு போறாரு? என்ன சொல்றாரு? அடிக்க மாட்டியா? அந்த பொட்ட பாடு பார்த்து அடி சொல்லு. ஆளுங்க வெள்ளவாசக்காரருக்கு சொந்த முடியா சோப்பா முடியாங்க அந்த மாதிரி சொந்த முடியா
சபையிலே ஒரு அரண்மனையிலே யார் இடத்தில் எப்படி பேச வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் உனது ஆசையை உனக்கு கற்றுக் கொடுக்கவில்லையோ ஏன் கால தாமதம் ஐயா காலதாமதம் கேட்காதீங்க. என்ன காலதாமதம் மட்டும் கேட்காதீங்க. என்ன தேரா ஐயா எங்க போய் பொண்ணு பார்த்தாலும் பொண்ணு கடிக்க மறந்து பொண்ணு பிடிக்கலன்ட்டு பொண்ணு பிடிக்கலன்ட்டு பொண்ணு பிடிக்கலன்ட்டு எங்க அம்மா என்ன பண்ணாங்க, பையா பையா ஏதோ ஒரு சாமி கூப்பிட்டு உனக்கு சாமிக்கு பெறாத்திக்கடா உனக்கு பொண்ணு கொடுப்பாங்க. நாங்க என்ன பண்ண நைட்டு ஃபுல்லா படுத்து யோசனை பண்ணேன். திருவண்ணாமலை தாண்டற மாதிரி பெறாத்திக்கணும். திருவண்ணாமலை தாண்டற மாதிரி ஒரு மாசம் விரதம் இருந்தேன். ஒரு மாசம் விரதம் இருந்துட்டா பிறகு என்ன பண்ண கிளம்புற கோயிலுக்கு கிளம்ப சொல்ல எங்க அம்மா என்ன பண்ண, அம்மா தயிர் சாதம் லெமன் சாதம் புளி சாதம் கையால பெசியாத காலால போட்டு மிக்ஸி கட்டுங்க. பிறகு என்ன பண்ணாங்க, அம்மா கட்டினாங்க தலைவாழ தூக்கின்னு நடந்தே போறேன். திருவண்ணாமலைக்கு போறேன். திருவண்ணாமலைக்கு போறேன். போற வயல திருவண்ணாமலைக்கு நான் போறதுக்கு 1 கிலோமீட்டர் வித்தியாசத்துல காத்து மழை சொயிட்டு அடிக்குது. காத்து மழை சொயிட்டு பிறகு சொயிட்டு அடிச்சுதா எங்க பார்த்தாலும் ஒரு வீடு கிடையாது. ஒரு சின்ன ஒரு கூரை வீடு இருக்கு, ஓலை வீடு இருக்கு. அந்த ஓலை வீட்டுல போன ஒரு அழகான பொண்ணு ஆமா திருவண்ணாமலைக்கு போறேன் நானு அப்படின்னு. ஐயா எங்க போனாலும் வீடு கிடையாது. நான் நைட்டு ஒரு பொழுதுக்கு இந்த வீட்டுல தங்கிடு காலையில போயிடுச்சு. சரி என்ன பண்ண தயிர் சாப்பிட்டு என்ன பண்ண, குழந்தை அடகலை கொடுத்துச்சு. குழந்தைக்கு தயிர் சாப்பிட்டு என்ன பண்ண, குழந்தைக்கு கொடுத்தா நானும் அதுவும் சாப்பிட்டோம். சாப்பிட்ட பிறகு இந்த தண்ணி வெள்ளம் வந்துக்கிறது உள்ள எப்படிமா நம்ம பட்டுக்கிறதுன்னு கேட்டேன். ஒரு கட்டில எடுத்து போட்டுச்சு. கட்டில எடுத்து போட்டு இதுல பட்டுக்குச்சு. நான் தான் கட்டில பட்டுக்கிறேன், நீ எதுமா பட்டுக்கு போறேன்னா நானும் எடுத்தா படுக்க போறேன். ஒரு தலைகாணி எடுத்து நடுப்புற போட்டுச்சு. நடுப்புல அந்த பக்கம் பட்டுக்கினேன், இந்த பக்கம் நம்ம குழந்தை பட்டுக்குச்சு. நடுப்புற தலைகாணிய இந்த தயிர் சாதம் சாப்பிட்ட மாயத்தில் தூங்கிட்டு 2 போறோம். 4 மணிக்கு எழுந்து நம்ம தலைகளா குடிச்சுக்கிட்டு போட்டு விட்டுக்கிட்டு நைட்டு அடகலை குடிச்ச குழந்தை ஆகியால மாமா நான் திருவண்ணாமலை தாண்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி சொன்ன பாரு. அதுக்கு அந்த குழந்தை சொல்லுது, போடா பொட்ட ராத்திரி தலைகாணி நடுப்புற அத்தை உன்னால தாண்ட முடியல, நீ போய் திருவண்ணாமலை தாண்ட போறேடா. ஏனடா கால தாமதம் என்ற ஏற்றால் உன் வீட்டு கதையில் கட்டி சோம்பேறிகளே. குமரம் எரிமலை கொந்தளிக்கும் கடல் சிறி பாய்ந்தோடும் காட்டாட்டு வல்லம் மத ஏழையின் மறு உருவம் ரத்தம் குடிக்க ஓனான். ஆக மொத்தத்திலே கொடிய கோலாவுக்கு பிறந்தவன் தான்டா இந்த துர்ச்சயன். ஐயா ஐயா உன்னுடைய பெருமை தெரியுமா? ஓடுவதிலே சீர்வதிலே சிங்கக்குட்டி, துள்ளுவதிலே பன்னிக்குட்டி. ஐயா தப்பா நினைக்காதீங்க. பன்னி 10 குட்டி போடுது. 10 குட்டியில 9 குட்டி செத்து கொடுது. ஒரு குட்டி பாலை ஒரு குட்டி குடிக்குது இல்ல. ஓஹோ சுமார் 5000 கிலோமீட்டர் மலேசியாவில் இருந்து தம்பதிகளுக்கு மகனாக பிறந்து பெற்ற தாய் தந்தை இருந்து கிடைப்பதற்காக ஓடோடி வந்தேன் இந்த உத்தம நாட்டிற்கு. அன்று முதல் இன்று வரை இந்த நாட்டின் போர்படை தலைமை பதவி வந்திருக்கிறேன். ஆனால் எனக்கு பொருத்தமான பதவி ஏதோ இருக்கிறது. இந்த சிம்மாசனம் மன்னனை ஒழிக்க வேண்டும். ஏகபோக சக்கரவர்த்தியாக நான் மின்ன வேண்டும். குழந்தைக்காரன் கொஞ்சம் தாழ வர சொல்ல தூங்க வைங்க, கண்ணை மூடுங்க. ஏன்னா குழந்தை நாய்க்கு அலறி அழியும். பூஜை பார்த்தா ரொம்ப அடிக்காத. நீ ஜாட்டியால எடுக்கிறது பெரிய பெருமை நினைக்கிறியா? திரிகாத திரியாய்ப்போயா பூஜை போற சேனல் கூத்தாடி நீ ஜாட்டியால எடுக்கிற காரி போறியா? கொண்டாடி கொடாத்தாடிக்கு போனாலாம். கொடாத்தாடிக்கு போனத பெரியமா கேட்டாங்களாம், ஏடி போன அந்த சூரவாசக்காரன் அப்படி போட்டு அடிக்கிறான் உங்க வீட்டுக்காரன. உங்க வீட்டுக்காரங்க ஓயத்துக்கு 4 வருஷம் கூப்பிட்டா என்ன அதுக்கு அங்க பெரியமா கேட்டாங்களா கொண்டாட்டி உங்க வீட்டுக்காரன் பொட்டியாடின்னு கேட்டாங்க. என்ன வீட்டுக்காரன் பொட்டியாடின்னு கேட்டாங்களாம். அதுக்கு என் பொண்டாட்டி சொன்னாலும் அக்கா அக்கா என் வீட்டுக்காரன் பொட்டை கிடையாது. எத்தனை பேர் கூத்துக்கார என் வீட்டுக்காரன் அடிக்கிறானோ என் வீட்டுக்கார சிங்கம் மாதிரி கை தூக்கி நிப்பான். கூத்துக்கார அடிக்கிற மொத்த பேர் பொட்டை பசங்க காணாம சொன்னாங்க. நான் சொல்வதை கவனமாக கேள். சொல்லுங்க. வேங்கை மலையில் இருந்து
கொல்லிமலைக்கு ஒரு திருமண கோஷ்டி செல்வதாக தகவல் கிடைத்திருக்கிறது. சென்றால் செதுக்கி வைத்த சிலை போல பெண்ணையும் குவித்து வைத்த மணியும் பொண்ணும் அல்லலாம். அதற்கு முன்னாடி கதிரவன் கண்ணுக்கு தெரியவில்லை, நிலவு புறப்பட போகிறது. வேந்தரை சந்திக்க வேண்டும். தளபதியார் இன்னும் வரவில்லையே. தளபதியார் தமிழே எத்தைக்கு வகவிளக்கு கட்டவர் போற்றி மற்றவர் பாராட்ட இந்த உத்தம நாட்டின் சிங்கமே வியத்தின் இளை நிலமே இப்போர் போற்று வேந்தே பகலவன் மொழியிலே புரிந்த பார் வேந்தே ஏழை எளிய மக்கள் காவல் தெய்வம் போர்ப்பட தளபதி எத்தனை ஆண்டுகளாக வரிப்பணம் செலுத்தாதவன் ஒருவன் நமக்கு வரிப்பணம் செலுத்த வேண்டும். அங்கே சென்று அவன் என்ன செய்தார்? வரிப்பணம் செலுத்தினா இல்லையா? வேந்தே அத்தனை நாட்டை சிற்றரசுகளும் பேரரசுகளும் வரிப்பணத்தை கொடுத்து விட்டார்கள். ஆனால் ஒருவன் மட்டும் கொடுக்க தவறிவிட்டான். பெரியவன் அவந்தி நாட்டு சிற்றரசன் சிதம்பரம் நாதன். வேண்டும் அடிமையாக்கி அவனை விலங்கி கூட்டி கொண்டு வந்து நம் நாட்டு சிறையில் அடைக்க வேண்டும். உனக்கும் எனக்கு ஒரு ஒப்பந்தம் நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கிறது. அது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். மன்னா, தங்கள் இருவருக்கும் திருமணம் என்றால் ஒரே நாள் ஒரே நாளை சொல்லியிருக்கிறேன். வேண்டாம். தங்கள் இருவருக்கும் திருமணம் ஒரே மனமேடையில் திருமணம், ஒரே முகூர்த்தத்திலே ஒரே மனமேடையிலே அப்படிதான் நமக்கு. ஆனால் அந்த ஒப்பந்தத்தை மீறிவிட்டு என்ன பண்ண புரியவில்லையே. நான் சென்ற இடத்திலே ஒரு பெண் அழகாக இருந்தார். அந்த பெண்ணை பார்த்தவுடனே எனக்கு பிடித்து விட்டது. அதனால் திருமணத்தை முடித்து கையோடு அழைத்து வந்திருக்கிறேன். அப்படி என்றால் என் மனைவி மனைவி மகனை பார்க்க வேண்டுமே. பார்க்க வேண்டுமா? அவர்களே வணக்கம். அருமையான ஜோடி அற்புதமான கானம் பாடி கலித்திருக்ககள் உறவாடி நானோ ஒரு பார்வையே சரியில்லை, வேற கேடி ஓடி இருக்கிறாரு. என் மனைவி அவள் அப்படி பார்க்கவே கூடாது, கண்ணு நோண்டிடுவா. சரியா? இந்த நிகழ்த்து கொண்டு போ. அந்த சிகம்பராஜ் என்ன சொல்றாரு கேட்டு கொண்டு வா. ஆணவம் பிடித்த பேயே, நீ யார்? கூலிக்கார நாய், வேலைக்கார நாய். கேவலமாக சொன்னால் என் கால் செருப்பில் விட்டு கொண்டு தூசுக்கு சமமானவன். என் நாட்டிலே என் நிலத்திலே சம்பளம் வாங்கி பிச்சை எடுக்கிற பையன் நீ என் மனைவி மோதுகிறாயா? அவள் யார்? இந்த நாட்டின் மகாராணி, என் மனைவி. அவளை மோதலாமா நீ? நீ எங்கே இருக்க வேண்டியவன்? வெளியில் இருக்க வேண்டிய செருப்பு. நானும் கோபுரத்தில் இருக்க வேண்டிய மணி மகுடம். எனக்கு உனக்கு ஈடாகுமா? செருப்புக்கு இணையான நீ என்னை மனைவி இதுவே முதலும் கடைசியாக இருக்க வேண்டும். இனிமேல் இப்படி ஒரு தவறு நடந்தால் உன் தலை காணாமல் போய்விடும். முண்டம் முண்டமாயிடும். எச்சரிக்கிறேன். நீ அக்கா தாய் பொறுத்தேன் பாவி. ஒரு தாய் வைத்திய பொறுத்தியா இல்லடா? நல்ல நாய் வைத்தியம் தான் பிறந்தியா? சண்டா சதிகிற பாவியே, நீ நல்லவனா? நீ எங்கிருந்தோ வந்தாயே, உனக்கு ஒரு பதவி கொடுத்து இந்த நாட்டிலே வைத்துக் கொண்டிருக்கிறார் என்னுடைய கணவர். அவருடைய மனைவி என்று பாராம இடித்து விட்டாயே. சண்டா சதிகிற பாவியே, நீ நல்லவனா இல்ல பொல்லாதவன். ஆனா பாவி, உன் முகத்தை விழிக்க மாட்டேன். என் முகத்தை நீ விழிக்காதே. மானகட்டா நாயே, ஓடி மண்புழு எப்படியடா மலைப்பாம்பாக மாறியது? சொன்னதான் தெரியும். அவமானம், வெட்கக்கேடு ஏற்பட்டு நின்றதா என் சரித்திரத்திலே மாபெரும் அவமானம். என்ன இருந்தும் என்ன பயன்? போயும் போய் இந்த வேங்கையை வெளியாடி விட்டது ஒரு சின்னந்திரி சுண்டேலி. கொத்தியா கற்பாறை பிளக்கம் ஈக்கா ஈசலை வெல்ல முடியும். வெல்ல முடியுமா? முடியாது. அந்த கிழட்ட மன்னனை
அடியோடு ஒழிக்க ஒழிக்க வேண்டும். வேணும். ஆமா. உன்னால முடியாதே கிடையாதுங்க. ஆமா. ஆமா. என்னை அவமானப்படுத்தி விட்டார். புரிகிறதா? சொல்லுங்க. ரைட். அதனால ஏதாவது விபரீதம் நடக்குமா? நடக்காது. உனக்கு ஒத்துழைக்கணும். ஆமா. அப்படியா? எனக்கு சரி, நான் உனக்கு ஒத்துழைக்கிறேன். எனக்கு என்ன பதவி தர? பதவி. பதவி. ஓ, பதவி. ஆமா. இப்ப சொல்றேன். என்ன பதவி தர? இறந்து போனவர்களை சைவர்கள் என்ன சொல்லி தெரியுமா? என்ன சொல்றாங்க? சிவபதவி அடைந்தான் என்று சொல்வார்கள். சிவபதவி. சிவபதவி எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய பதவி அது. போட்டு இடுவோர் இல்லாத பதவி அது. அது நீ விரும்பாலும் விரும்பிவிட்டால் தப்ப முடியாத பதவி அது. அந்த பதவி ஒன்று. ஐயோ எனக்கு வேணாம். அது சிவபதவி எனக்கு வேணாம். நான் போட்டு கொடு. நான் ஆணையிட்டால் நடக்க. ஆமா. என்னால கொல்லப்பட்ட பட்டியல் மிக மிக நீளமானது. அதை விட கற்பைத்து கன்னி பெண்கள் கற்பைத்தது அதை விட மிக நீளமானது. ஆமாங்க. யாரு இந்த இமய மலையும் நீதான், மந்தவாசி மலையும் நீதான், பொன்னூர் மலையும் நீதான், வயிறும் நீதான், வயிற்றுல இருக்கிற சரக்கும் நீதான். இல்ல இல்ல சொல்லுங்க. விடலாமாடா அந்த விடக்கூடாது. போயும் போயும் காலாளிடம் வேலை கையால் செய்ய வேலைக்காரன் நான் என்று கூறிவிட்டான். பருப்பாக்கி போடாத தப்பு கணக்கு. போடா 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 ராஜு மாலாஜி டேய் நகர குமாரே போடா போடா பருப்பாக்கி போடாத தப்பு கணக்கு. உனக்கு எனக்கு இருக்கு எல்லாத்தையும் கணக்கு. போடா போடா பருப்பாக்கி போடாத தப்பு கணக்கு. நம்ம பத்தி யாரோ தரவரா பேசுங்கிறாங்க. அதை பாடுற ஆளு யாருன்னு பார்த்து கண்டுபிடிச்சு தர்றேன். பாருங்க தான் பாடுறான். மேட்டை ஏற்றால் பள்ளத்தை காணவடியா? ஆமாங்க. தான் மோட்டை காணவடியா? முன்னைத்தை காலை உள்ள வைக்க கூடாது. முறைப்படி எவனோ ஒருவன் வயிற்று பிழைப்பை கால கொண்டு போயிருக்கிறார். உண்மைத்தை கால பின்வைக்க கூடாது. அப்படி இருக்க இந்த அவதிராட்டி ஆளக்கூடிய சுதமரநாதன் சித்தசன் பெருமற்ற சீரசுரம் வாழ்ந்து வருகிறேன். யாரெங்கே? அரசாங்கத்துல சரியான வேலைங்க. மகாராணி அம்மா இளவரசி வெகி சொல்றாங்க, எறானா எடுக்க சொல்றாங்க, புட்றானா புடிக்க சொல்றாங்க. என்னத்துல
அரசாங்கத்துல அப்படி ஒரு வேலைலாம் இருக்கு. ஓடுறா ஓடுறா தண்ணி ஏத்தாடா புட்றா அசைப்புட்றா தூக்குடா அப்படின்றாங்க. யாரு ஆ, நம்ம பேசிக்கிட்டு வரதுல ஒன்றா பாருங்க யார் அதை பாரு ஓய் அதுதான் யாராவா சேர்மன் ஐயா உத்தமபுரி ஆளக்கூடிய மன்னன் முத்துவர்மன் லிகிதம் கொடுத்து அனுப்பிடுறாருங்க. பண்றாங்க நாளை படிவா போடணும். கண்ணு வேற நேரம் எடிக்கிற பொங்கல் எடுத்து கிட்டக்கிற ஆம்பல் அருள் ஜோதி நாடகம் பண்ற கணக்கு வழக்கு. அருள் ஜோதி நாடகம் பண்ற கணக்கு வழக்கு. பெட்டிக்கார் ஐயா ரசாக் ஐயாவுக்கு வந்து 2.5 பங்கு, மிருதங்க மாஸ்டர் ஐயா அவர்களுக்கு 2.5 பங்கு, எல்லோருக்கும் 2.5 பங்கு. நான் முன்னாத்துல இருந்து பின்னார வரைக்கும் உதவ வாங்கி சாவுறேன். எனக்கு 3/4 பங்கு போங்கடா. பள்ளிக்கூடம் பக்கம் கூட நான் போல. ஆடு மேய்ச்சி சொல்ல ஆடு மழைக்கு போய் பள்ளிக்கூடம் பக்கம் போய் நிக்க நான் மழையிலே நின்று இருப்பேன். என்ன போய் படிக்க சொல்றீங்க. என்னவென்றால் 3 ஆண்டு காலமாக வரிப்பணம் செலுத்தாத காரணத்தால் விரைவில் வரிப்பணம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். இல்லை எனில் நாட்டின் போர் தொடுக்கப்படுமா? போடா இது யார் ஆளு? அவனுக்கு வரி பணமே செலுத்த முடியாது சொல்றேன். வரி பணம் செலுத்தணும்னாங்க லிகிதம் கொடுத்து அனுப்பிச்சாரு எங்க மன்னரா. லிகிதமா? அவனுக்கு வரி பணமே செலுத்த முடியாது சொல்றேன். இந்த நாடு எடுத்துன்னு சொல்லு. சொல்லணுமா? சொல்றேன். வந்துட்டோம். என்னுடைய குழந்தைக்காக அம்மன் பாடல் அழகாக பாட வேண்டும். மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டி காரியம்மா மயிலாடி உடைத்து தம்பி சிறுகாகியான கட்டு வந்தியம்மா
கடவுளை வணங்கக்கூடாது என்று கூறினேன். ஆனால் இப்பொழுது கடவுளை வணங்கிக் கொண்டிருக்கின்றேன். அடி பாவி, அடி என்ன சொன்னாய்? ஆற்றையும் நம்பலாம், ஆமா பெரும் காற்றையும் நம்பலாம். ஆமாங்க. ஆனால் சேலை கட்டிய மாதிரிகளை நம்ப கூட சொல்லிருக்கேன் தெரியுமா? ஆமாங்க. அப்படியா? டேய், அது சேலை கட்டிய மாதிரிகள் கிடையாது. சேல் விழி. சேல் விழி. சேல் சேல் என்றால் கண்டை. கண்டை. அந்த கண்டைக்கு இருக்கிற கண்கள். அந்த கண்கள் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கா? அடுத்து ஒரு வட்டம் போட்டு இருக்கும். ஓஹோ. ஆமா. அந்த வட்டம் போட்டு இருக்கின்ற பெண்கள் இருக்கிறார்களே, அவர்கள் தான் ஒரு ஆடவரை பார்த்த உடனே அவளுக்கு ஆசை அதிகமா வருமா? ஓஹோ. டேய், ஆற்றையும் நம்பலாம், காற்றையும் நம்பலாம். ஆனால் அந்த சேல் விழி இருக்கிற கண்கள், அந்த மீனுடைய கண்கள் போட்டு இருக்கிற பெண்கள் தான் நம்ப கூடாது. அது மாதிரி இவள் ஒரு தாசி, இவள் வேசி என்று இவளை சொல்லலாம். கணவன் நான் கடவுளை வணங்க வேண்டும் என்று கூறுகிறேன். ஆனால் ஆத்தலம் போத நிறுத்துங்க. அந்த கடவுளுக்கு திருவிழா பண்ணலாம் போது நீங்க ஆட்டமே ஆட முடியாது. அதை முதல்ல யோசனை பண்ணு. கடவுள் இல்லாத பொழுது கிடையாது, கடவுள் இல்லாத பொழுது கிடையாது. நான் யார்? நான் உனக்கு நான் யார் உனக்கு? நான் யார் உனக்கு? என்னுடைய கணவர். உன்னுடைய கணவர். நான் கூறிய வார்த்தை பிரகாரம் நீ செய்யணும். ஒரு குடும்பத்தில் பெண்கள் பிறந்து விட்டால் கடவுள், அதாவது கணவனத்திலே கொடுப்பார்கள். அந்த கணவனை கண்களை செய்ய நினைக்கின்ற பெண்கள் இருக்கிற நான் சொல்றது நீ மறுத்துட்ட. அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க? அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க? கடவுள் என்ன கடவுள் வணங்குறாங்க தெரியுமா? நாட்டு மக்கள் ஊரு நல்லா இருக்கணும் அப்படியே அவங்க சாமி வணங்குறாங்க. சொல்றேன், வணங்க வருவீங்க. டேய், வணங்க.
தவறா ஆ? தன்னுடைய கற்பை ஆ, கற்பைக்காகவே ஆ, மதுரையை எரித்தாள் ஆமாங்க. யாரு கணேஷ். கண்ணகி கண்ணகி. நலாயினிகிறாளே ஆ. தன்னுடைய கொடியில கணவன் குஷ்டமாக இருந்தவன் கொடியில சுமந்து கொண்டு ஆ. சென்றாளே ஆ. அவளும் ஒரு பெண்ணுதான் பெண்ணுதான். சாவித்திரி ஆ. போன்ற பல பெண்கள் இருக்கிறார்கள் ஆ. கணவனுக்காகவே எத்தனையோ பேர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள் அப்படியாப்பட்டவள்தான் ஆ, நான் சொல்றதை கேட்பாங்க அந்த கடவுளை ஏய், ஏய், இங்க வாடி, இங்க வாடி. கடவுளை வணங்கு. கடவுளை வணங்கு. கடவுளை வணங்கு. ஐயா முந்தானை பார்த்து சிவா. ஏய், ஏய், இவ கடவுளை வணங்குறாளே ஆமா. கடவுளை வாங்குறது தப்புன்னு சொல்ல ஆ, கடவுளை வணங்குறது தப்புன்னு சொல்ல சொல்லு. ஏய், ஆ? நான் சின்ன சிறு வயதில் இருக்கும் பொழுது ஆ. என்னுடைய தாய் ஆ, தலை மீது சுமந்து கொண்டு ஆ. தோல் மீது சுமந்து கொண்டு ஆ. நடந்து கொண்டு சென்றார் ஓஹோ. அப்பொழுது ஒரு காட்டாற்று பெரிய வெள்ளம் வந்தது வெள்ளம். அந்த வெள்ளத்திலே ஆ, என்னுடைய தாய் ஆ, அந்த வெள்ளத்திலே அடித்து சென்றார் அப்பொழுது என்னுடைய தாய் ஆ. ஆண்டவா ஆ. முருகா ஆ. அம்மா ஆ. தாயே ஆ. என்று கதறினார்கள் ரெண்டு பேரும் கத்திரிக்காய். அத்திரம் பிறகு? ஆனால் ஆ, என்னுடைய தாய் ஆ. அந்த காட்டாற்று வெள்ளத்திலே இறந்து விட்டார் இறந்துட்டாங்க. ஆமா ஆ, ஆ. அந்த ஆண்டவனை வணங்கி கொண்டிருந்த என் தாய் ஆ, அந்த ஆண்டவன் உண்மையாக இருந்திருந்தால் ஆ. என் தாயை காப்பாற்றிருக்க ஆ. ஆனால் என் தாயை காப்பாற்றவில்லை ஆ. அன்றே நினைத்தேன் ஆ. ஆண்டவனை வணங்கக்கூடாது ஆ. அந்த கடவுளை வணங்கக்கூடாது என்று ஆ. அப்படி எஜமா. இருக்கும் இவன் நான் சொல்ற பேச்சு கேட்க இவன் கடவுளை எஜமா, வணங்குறான். அது விதிவிலக்கு எஜமா. எது? அது விதிவிலக்கு. விதிவிலக்கு கிடையாதா அதிகாரியா? டேய், இப்ப அந்த கடவுள் எங்க இருக்கிறான் சொல்லு நாங்க அதுல கடவுளா? ஆமா கடவுளா? கடவுளை பாக்கண்டா டேய் கடவுளை பாக்கணும் கருப்பு நிறமா சிவப்பு நிறமா சொல்றா எந்த நேரத்துல ஆண்டவன் சொல்றாங்க வந்து அத்தை நானே ஆ, நம்பினே
கடவுளை வணங்கணும் சொல்லியா வணங்கணும். இப்ப ஒரே சப்போர்ட் தூக்கிடுவாங்க தங்கச்சி கூட அந்த மலையை உச்சி போய் இவ்வளவு சாவடிக்கு போனா ஆதவன் மறைவதற்கு முன்னாடி அவளை கொல்லணும். ஆனால் இப்ப பாத்தியா ஆதவன் மறைவு போன்று இருக்கிறது. இன்றை விட்டு நாளை இழுத்து போய் அவளை என்ன பண்ணணும் விடக்கூடாதா?
சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க. ஏன் பாக்குறீங்க? ஏய், விட விட விட. ஏய், அத வர. எப்பொழுது கண்ணனுடைய வார்த்தை நீ மறுத்து நீ ஆண்டவனை வணங்கினாயோ இனி எனக்கு நீ பொண்டாட்டி கிடையாது. இதோ பாரு உள்ளி மலை உச்சி. அப்படிலாம் வேண்டாங்க. இந்த மலை உச்சியிலே உன்னை தள்ள போகின்றேன், உன்னை கொல்ல போகின்றேன். அத்தை, இதோ பார். வேண்டாங்க. உன்னை காணாமல் கண்ணு டேய், இப்போது நீ சாக போகின்றாய். நீ வாழ்றதுக்கு பிறகு இப்ப இதோ பார், அந்த உச்சியிலிருந்து உன்னை தள்ள போகின்றேன். டேய், எப்படியோ அபிராமி ஒழிச்சிட்டா. டேய், அபிராமி மலையில இருந்து தள்ளிட்டுடா. டேய், பாய் அப்படியே வானா வானா வானான்ற என்னை தூக்கி போட்டு மெரிக்கிற அந்த அம்மாவை அடிக்கிற அந்த அம்மா எதுக்காக? கணவன் நல்லா இருக்கணும், ஊர் நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும், சாமி வணனாங்க. சாமியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை காணாத தள்ளி விட்ட. இப்ப வந்து அபிராமி தள்ளிட்டுடா. அபிராமி எங்கடா? அது எனக்காக. ஏதோ மச்சான் மச்சான் வை. ஐயோ எஜமா, நான் காவா எஜமா. மாமா ஐயோ மாமா வைத்தியம் முடிச்சிரா, வைத்தியம் பச்சா. ஐய் அட மக்களா வை. வைக்க போய் கொளுத்திட்டு அது மேல போய் படுத்துங்க. நானா நான் சாவறதுக்கு வச்சு போய் கொண்டு வேலை என்ன பட்டுக்கா எஜமா. உனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு. மகாராணியை காணாதல தள்ளி மகாராணி இறந்துட்டாங்க. உனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு. மகாராணி செத்துட்டாங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாம் பச்சை தண்ணி சுத்திட்டு இருக்காங்களாம். நீ மட்டும் மக்களை சுத்தல. அசிங்கமா சொல்லாத. குளிர்ந்து நான் கழுவுறேன்.
கம்பெனி சீக்கிரம் வெளிய சொல்றப்பா. டேய் சட்டி சுட்டாதடா கை சுட்டாதடா புத்தி கட்டாதடா சுட்டாதடா டேய் நான் பாத்தா பைத்தி நான் பாத்தா என்ன பாத்து மகாராஜா மகாராணி அம்மா காணாம செத்தாங்க. மகாராணி அம்மா இதுக்கு மேல் பட்டு அவங்க வரமாட்டாங்கோ வரமாட்டாங்கோ. சரி என் குழந்தை இருந்துச்சுடா என் குழந்தைய பாத்தியா குழந்தை கொடுத்தாங்க 5 நிமிஷம் குழந்தை டேய் குழந்தைடா குழந்தைங்க தெரியுமா குழந்தைடா குழந்தை இருக்குன்னு தெரியாது அடே அபிராமிடா டேய் வரமாட்டாங்க அஜிமா அபிராமி வரமாட்டா வரமா செத்துட்டாங்க வரமாட்டாங்க அஜிமா வாலா அவ வரமாட்டா அவ ஓடுறத போன நெஞ்ச போய் அவள் வரிமாளா என் கண்ணில் போன நெஞ்ச ஒட்டி வைத்து அவள் வரிமாளா என் உள்ளமான என்று அவள் வரிமாளா அவ வரமாட்டா வரமாட்டா வரமாட்டாங்க டேய் வரமாட்டாங்க அஜிமா ஏண்டா வரமாட்டாங்க. என் குழந்தைடா இத திருப்பி பைத்தியா குட்டி குழந்தை பைத்தியக்காரா பைத்தியா குட்டிச்சு என்ன பைத்திய வாயில போறது நீ மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா அழகமா பழக்கமா அவனே குலகமா வாழ்க்கை இருக்கமா என்னுடைய மனைவி என்னுடைய மதிமலைக்கத்தார் மனைவி இருந்து எழுதிட்டேன் என்னுடைய பிள்ளையை விழுந்து விட்டு ஆமாங்க இப்போது எனக்கு புத்தி வந்துச்சு புத்தி வந்துச்சா ஆமா சாமி இப்போது வணங்குறியா
அதெல்லாம் நானும் வந்துட்டேன். நானும் சாமி எஜமா கண் போன பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி எதுக்கு எஜமா ஏறுவேன்? சரிடா. எப்படியோ நான் தவறு செய்து விட்டேன். இனி முதல் நம்ம என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஆலயம் கட்ட வேண்டும். அந்த ஆலயத்திலே அம்மனை வைக்க வேண்டும். அம்மனை வைத்து திருவிழா நடத்த வேண்டும். பெரிய திருவிழாவை நடத்தி சிறப்பாக அனைவருக்கும் அன்னதானம் அனைத்து தானங்களை குறைக்க வேண்டும். இப்போது நான் ஆண்டவனிடத்துல போறியா? ஆமா. அப்படியா? ஆமா. மாறிடுச்சு, புத்தி மாறிடுச்சு. அந்த ஆண்டவனை வாங்கி போக வேண்டியதுதான். மகாராணியை காரத்தில் தள்ளி விட்டார், செத்துட்டாங்க மகாராணி அம்மா. அந்த செய்தியை கேட்டு மகாராஜாவுக்கு பைத்தியம் பிடிச்சு ஏறி அவரும் காணாமல் என்ன பண்ணுவேன்? நானும் ஒரு ஏழ்மையான குடியில் பிறந்தவன். பால் வாங்கி ஊற்றி கூட இந்த குழந்தைக்கு காப்பாற்ற முடியாது. ஆகையால் அது போகும் நதிக்கரையில் அழகான ஒரு பெட்டி செய்து அந்த பெட்டிகளும் குழந்தை வைத்து மகாராஜா பெயரும் மகாராணி பெயரும் சேர்த்து எழுதி விட்டு விடுகிறேன். நல்லதாக இருந்தால் ஆத்தோடு போகும், கெட்டதாக இருந்தால் ஆத்தோடு வரட்டும். நல்ல பிள்ளையாக வந்து நாட்டை அரசாங்க ஆகட்டும். அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு பாரு, அழகா இருக்கிறா. எங்க இன்னொருத்தவன்? பழமரம் ஒடியாடா ஒடியாடா சோர்ந்து போய் வர. டேய் எவ்வளவு சீக்கிரமா கூப்பிடுறேன் நானு. குழந்தை பாரு எவ்வளவு ஒரு அழகா இருக்குது பெண் குழந்தை. டேய் திறமசாலிக்கு பிறந்தது. குழந்தைய தாளாட்டணும், சீக்கிரமா தொட்டி வாங்கினா போய். டேய் போடா ஒடியாடா தொட்டி ஓடுவானா? தொட்டியா? இருமா இருமா 10 தொட்டி போட்டா 9 தொட்டி 9 யார 9ங்க? டேய் 9 யாரா 9 தொட்டிடா. 9 தொட்டில போனவர அடிச்சு பாரு காத்து மேல. அந்த காத்து மேல கஞ்சி போச்சு. ஒரு தொட்டி இருக்குது ஓட்ட தொட்டி. அத நாய் தலை விட்டா கிடக்குது. மத்த வேறு மண்ணை நீ போய் எடுத்துக்கோ. டேய் தொட்டி கடை ஓட அங்க ஏண்டா போனே? அவன் அப்படிதான் பேசுவான். கோசம் மூடு போய் கோசம் மூடுக்கு போ. ஐயா ஐயா என்னடா கையா தொட்டி ஓடுவோம். என்ன தொட்டிடா பையா? தொட்டி தொட்டி. ஏய் யார் விட்டு புள்ளடா யார் விட்டு புள்ளடா யார் விட்டு புள்ளடா? மண்டோல நம்மள புண்ணகான முள்ள பேசறானே. அதெல்லாம் சொல்லாது. இப்ப சேம் பண்ணாத அதெல்லாம். இப்ப நான் 10 தொட்டி
போட்டியா ஆ, என் அண்ணன் மட்டும் 9 குத்துட்டா 9 அதுல ஒரு தொட்டியா மூணு மாறு குத்திங்கடா பையன் யாரும் கேட்டு போகிறேன். பசங்க வீட்டுல போனாலும் இல்லைன்றாங்க, உடைய வீட்டுல போனாலும் இல்லைன்றாங்க. நான் எங்கதான் ஒரே அரை போடுவேன். டேய் மாடு குடுக்க தொட்டியா கேட்டு நானு தங்க தொட்டில்ரா படுபாய். ஓ அப்படி சொல்லி விளாவற புடிடா புடிடா அது புடிடா பாத்துறீங்க. அப்படியே புடி கெட்டியா புடி அப்படியே அப்படியே புடி. டேய் 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 இல்லம்மா நிக்கிறீரமா நீ வேற. இதா புடா புடா புடா. ஓடேமா. டேய் உன் நம்பி தான் போறேன். கீழ விட்டுட்டீங்கன்னா அடிப்பேன் நான். ஏறா அது ஏறா புடிடா பத்திரமா. கருப்பு நிலா நீதான் கலங்கு துளியா கண்ணீர் விடுவதுமே சின்ன மானே மாங்குயிலே உன் மனசில் என்ன குறை பெத்தாத்தா போயிருக்கே இந்த பூமி வாழ்வரே உலகத்தில் திசையானும் செம்பருத்தி மலர் காத்து பாரு விடுச்சு அவ்வளவு கப்பா இது அடப்பால் நான் குட்டேன்னா ஒரே அரை கொடுப்பேன் அப்படியே அரைக்கு பால் என்ன பால் இது அடப்பால்னா சாயந்தரம் வந்து அடப்பால்னா அம்மா ஏரி வேலைக்கு போயிட்டுல ஏரி வேலைக்கு போய் சொல்றல ஏரி வரல பேசாத அம்மா நடுக்கு போனாங்க லேட்டா வந்தாங்க உனக்கு கொடுத்தாங்க அதெல்லாம் தனாறேன் அதான் அடப்பால் குடிச்சு அந்த பால் அடப்பால் குடிச்சு விட்டா நீ அடிச்சு அடிச்சு பேசிக்கிற எங்களை என்ன சொல்லுங்க நாங்க ஏரி வேலைக்கு போக மாட்டோம் இறங்குற வேலைக்கு போவோம் போயிட்டு ஒரு மணி ஒரு நாட்டில வச்சு ஒரு மகாராணி அவங்க வருங்காலத்துல அவங்க போய் ஏரி வேலைக்கு போவாங்களா உன் மண்டாடி போவோம் உன் பொண்ணு போவோம் உன் ஜாதி போகணும் உன் ஜனம் போவோம் உன் குளம் கோத்திர போவோம் நாங்க என்ன ஒரு ஏரி வேலைக்கு மானங்கட்ட பையா என்னங்க இத பாருங்க இவ்வளவு ஒரு அழகான பெண் குழந்தை
செருப்பு வண்டியா? ஆமாங்க. அழகாக பிறந்து விட்டது. இந்த நல்ல நேரத்துல இவன் வாயில பேர் வைக்கணும். இவன் வாயில வைக்கணும். என் வாயில வைக்கணும். பேர் வை. ஓ, பேர் வைக்கணுமா? அத்தா பேர் சொல்லக்கூடாது. நான் பேர் வைக்கிற பெருமாள் சாமி நானு. ஏய், ஆமா. பேர் போனவனா நீ? பேர் போனவன். ஓ. நாடகத்துக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வைக்க காலையில போனதா 20 குழந்தை 10 குழந்தை தூக்கி வந்து லைன்ல நின்று லைன்ல நிப்பாரு. எதுக்கு? அவ்வளவு ஒரு ஆசையா பேர் வைப்பேன். வைடா சேனி. ஆமா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதாவது அடுத்த நாடகாரமா ஊருக்கா போய் ஆமா. அங்க போன் பண்ணி கேட்பாங்க. ஓ, வெளிய தங்கிட்டேன். பெருமாள் சாமி கோயம்புத்தூர் வச்சுக்கிறேன் 2-3 நாள் ஆகுமா வரதுக்கு. ஊரா நாடகம் அங்க தங்கி போயிருக்கலாம். பேர் வேணும் அங்கிட்டு பேர் வைப்பேன். அங்கிருந்து ஆமா. வைக்கணும் வைக்கணும். நான் வாயில வைக்கணும். வாய் மச்சான். ஆனா ஒண்ணு, நான் குழந்தை பேர் வைக்கிற குழந்தை ஒண்ணு கூட இங்க கிடையாது. அதெல்லாம் மேல புடிச்சு வேணான்றது. எல்லாம் பேசிக்கிட்டே வந்து டக்குனு எடுத்து எங்க பழத்துல போட்டு போட்டேன் புத்தியா. குழந்தை மேல போட்டா எப்படி? ஐயா தப்பா நினைக்காதீங்க. நான் பேர் வைக்கிற குழந்தை மொத்தம் ஆரம்ப பாடசாலையில படிக்கும். படிச்சுட்டு எல்லாம் பட்ட படிப்புக்காக மேல் உயர்கல்வி போகும். ஆமா, அதுக்குள்ள அவசரப்பட்டு அடிக்கடி போயிட்டு செத்து போடுவாங்க. ஏய், குழந்தை பாத்து வைடா. குழந்தை முகத்தை பாத்து வைடா. குழந்தை முகத்தை முறுக்குன்னு வைக்கிட்டா என்னது? நறுக்கு வைடா. அப்படி நறுக்குன்னு வைடா. அதை நீ சாப்பிடுறா நீ. சரி, நீங்க 2 பேரை குழந்தைய கூப்பிடணும். ஓசியா இருக்கணும். அங்க போய் பாரு பஸ். அங்க கிரிக்கெட் விளையாடுச்சுன்னா குழந்தை பால கிரிக்கெட் ஆகுது போட்டு பால் போட்டு குடு 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 கொண்டு வந்து உங்க மேல ஏறிக்கும். ஆமா, ஏறிக்கும். அதனால 2 பேரும் சேர்ந்து கூப்பிடுற மாதிரி பேர் வைக்கிறேன். ஐயா ஒண்ணு கூப்பிடாரு பாரு. வாவ், அது கிரிக்கெட் வைக்குமா கிரிக்காத வைக்குமா? பீச் போட்டு வந்துடும் பால. எப்படி தெரியுமா கூட, நீ மல்லா அப்படிங்க. யாரு? நீ மல்லான்னு கூப்பிடு. ஐயா கொட்டன்னு கூப்பிட்டா குடு குடு கொண்டு வந்து நான் வைக்கிறேன். ஒரு ஆள் ஏறிக்கும். மல்லா 2 பேரும் சேர்த்து கூப்பிட்டா மல்லா கொட்டன்னு கூப்பிடுங்க. மல்லா கொட்டை, கலகா கொட்டை, வேறு கட்டை, பேரு. ஏய், எவ்வளவு அழகான பேர்லாம் இருக்குது. மல்லா கொட்டை, அது கூட அவங்க மல்லான்னு கூப்பிடணும், நான் கொட்டைன்னு கூப்பிடணும். ஏய் கொட்டை. ஐயா வாயில் வைடா. ஐயா ஐயா நான் வைக்கிறேன். ஐயா அவனு முதல்ல உள்ள டேய் டேய் டேய். அவனு உள்ள அனுப்புடா அவனை. அவன ஏய் போடா. போடா. தெல்ல போடா. நீ பேர் வைக்கிற போடா. போடா டேய். போடா. ஏய், அவன் போய் அங்க போ. அடிச்சு தேடா டேய். போடா. போடா. பேரு இதெல்லாம் எங்க? நீ வைடா. ஐயா நான் வைக்கிறேன். நான் வைக்கிறேன். நான் வாய் வைக்கலையா? ஐயா நான் வைக்கிற பேரு இந்த பாருங்க. இந்த பேர் வந்த பேர்ல வேணாம். நம்ம குழந்தை காரணமான பேரா இருக்கணும். எங்க இருந்தாலும் ஒரே பொருள் வான்னு கூப்பிட்டா உடனே சிட்டிக்கு போல நிக்கிறோம். ஓ, அவ்வளவு வேகமா வரும். ஒரே ஒரு பேரு வைக்கிற மாதிரி 4 தெரு வேணான்னு வெளியே இருந்தா கூட அப்படியே சிட்டிக்கு போல நிக்குங்களாண்ட. அப்படின்னா என்னன்னு கூப்பிடணும்? சொல்லட்டுமா? நாயின்னு சொல்றாங்க. போடுற ஐடியா. அவனே மேல்றா. நல்லா படிச்சுக்கிறான் பாரு. பையன் தெரியுமா பேர் இருக்கான்னு பார்த்தா ஜீவா. போடாடியா. போடா. டேய், ஜூன்னா நாய் குட்டி போடா தான். அவடா. என்ன அது? ஜூ. என் குழந்தை அது நாய் குட்டியாது. ஓடிட்ட நிக்க சரி, ஓடு. 4 தெரு வேணான்னு விளையாடுன்னு சொல்லி அப்ப தெரிஞ்சுக்கிறேன் நான். ஏங்க இவங்க 2 பேருமே சரியில்லை. தளபதியாக ஐயா வாங்க. நாங்க 2 காவலன பேர் வச்சோம். பேர் இவங்களுக்கு வந்து செட்டே ஆக மாட்டேது. ஆகையால தளபதி கையால வாயால உன் வாயில கொள்ள வெய்யு. அண்ணா, என்னை அழைத்ததற்கு காரணம் என்ன? இந்த அரவாயனும் கால்வாயனும் பேர் வச்சானுங்க. 2 பேருமே உதவாத கம்யூனிட்டிங்க. அதனால இப்போ உங்க வாயால தான் பேர். ஐயா வாயில வைப்பீங்களா? ஏன்டா வாயில பேர் வைங்க ஐயா. வாருங்களை படை. சொல்லுங்க. மாமன்னர் பெற்றெடுத்திருக்கும் மாணிக்கமே, மாணிக்கடா. பொதிகை மலையிலிருந்து தவழ்ந்து வரும் தென்றலே, அடா. சேர சூழன் பாண்டியன் வளர்த்த தங்க தமிழே, ஓஹோ.
சித்திரை மாதத்து முழு நிலவே ஆடா உனக்கு நான் என்ன பெயர் வைப்பது முகத்தை பாத்தியாடா? பாத்தியா கண்ணழகை கண்டால் கண்ணகி என்கலாமா? ஓஹோ முடியழகை கண்டால் முத்தமிழ் என்கலாமா? அடடடா செவியழகை கண்டால் செந்தாமரை என்கலாமா? அடடா இல்லை. ஏய், நாம் தமிழக கடவுளான வேலவன் கையிலே ஏற்றிருக்கும் வேல் அதை விட விழி கூர்மையாக உள்ளது. அப்படி என்றால் மன்னா, தங்கள் இளவரசிக்கு ஏற்ற பெயர் மாந்தளின் மேனிக்கும் மாதுளை இதழுக்கும் கண்மூடி தூங்கும் அழகுக்கும் ஏற்ற பெயர் வேல்விழி. வேல்விழி. வந்தது எங்க அக்கா வந்து உள்ள குடுத்துக்கறேன் ஏய் எங்க இருந்து உள்ள குத்துற அவ வரது எங்க அக்கா வந்து பெரிய பண்ணிட்டாங்க போதர் சொல்ல வேண்டிய போய் அவங்க வந்து ஷாட் எடுத்துங்க. காலி இடு போற இரு என்னங்க கோயில தூக்கி வரீங்க கொஞ்சம் தூக்கி போ தளபதியாரே அண்ணா நீங்க ஒரு செடி என்ன ஆயிடுச்சு? சென்றேன், லிகிதத்தை கொடுத்தேன், வரி பணத்தை கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டான். அப்படியா சொன்னாலும் ஆமா, விடவே கூடாது அவனை. விடக்கூடாது. இப்போது படைகளை திருட்டி நானே செல்கிறேன் போருக்கு. எதுக்கு போறீங்க சொல்லாம கொல்லாம எங்க போறீங்க நீங்க சொல்ல மாட்டீங்க பேசுறேன் போகும்போது அவசர மாதிரி கேக்குறேன். போற வழியில போய் எங்கன்னா வண்டி மேல ஏறி செத்தா என்ன பண்ணுவோம்? அப்படி கூட தான் லாரி ஏறி சாவான்னு பாக்குறோம். நேரா வர லாரி ஒதுங்கி போடுது. அது புலி மாத்திர போய் மோதிக்கிறான் இவன் மேல மோத மாட்டேன். மோத மாட்டறான் ஃபுல்லா குச்சி ஆடி போறான். நமக்கு 2 ஆண்டுகளாக வரிமலை சொல்லி மூன்றாவது ஆண்டாக ஏமாற்றி கொண்டிருக்கிறார். அப்படியா? அவனுக்கு ஒரு பாடம் ஓட்ட வேண்டும் என்றுதான் படைகளை திரட்டி போருக்கு செல்கிறேன். வழிவிடு போகிறேன். நீ ஏன் பாருங்க எதுக்கு பாருங்க ஏன் பாருங்க இந்நாட்டுல தோணிக்குது பாரு தோ தோணிக்குது பாரு தோ எருமாள் தோணிக்க தலைமையார் அவர் அடிச்சு வைங்க அவர் போய் வரட்டும் உண்மையா? வாங்கிட்டு வரட்டும். அவரை மட்டும் அனுப்பி 2 முறை உதவி வாங்கிட்டு வந்துட்டார். அதனால நானே செல்கிறேன். தோல்வி இல்லாமல் வெற்றியோடு வருவேன். அப்படியே போயிட்டாங்க போயிட்டு வா. வெற்றி மேல காதுக்கு போயிட்டு வா. தளபதியாரே அண்ணா இப்போது அவனை பார்க்க வேண்டும். படைகளை திரட்டி போருக்கு செல்ல வேண்டும். எப்படி தெரியுமா? இயேசு தாண்டி பிறந்தது ஏழை நமக்காக
மன்னா, என்னால் நடந்து வர முடியவில்லை. ஏனென்றால் நானோ பேரரசன், ஆமா, அவனோ எனக்கு அடங்கிய சிற்றரசன். சிற்றரசன். என்னை பார்த்து கைகட்டி நிற்க வேண்டியவன். அவனிடம் நான் போகலாமா? நான் ஓய்வெடுக்கிறேன். என் கூடாரத்திற்கு அவனை வைத்து வா. சரி மன்னா, புறப்படு. என்ன இது? யாரு? முத்தோர் மாட மீதி மூத்தோர் தோரா? ஆமாங்க. நாட்டுப்படை யாரும் சரியான இருக்காரா? வந்திருக்காங்க. குதிரைப்படை, யானைப்படை, மனிதப்படை, மொத்த படையை வந்துருக்க போறீங்க இப்போ. டேய், ஆ? என்ன படம் வந்துக்குது? குதிரைப்படை. அது மாதிரி படம்லாம் எதுவும் கிடையாது. ஆ? ஏய், ஒத்தமவரி நாட்டு போர்ப்படை தளபதி தோட்சையன் வந்திருக்கேன்னு சொல்றான். ஏய், வாங்க. யாராவா? அரே, யாரா வந்திருக்காங்க? மொத்த ஊர்ல இருந்து வந்துருக்காங்க போருக்கு. அப்பா பணம் செலுத்தணும்னு சொல்லிட்டு போருக்கு வந்துக்கிறாரு. போருக்கு உண்ணா கூட. ஏடா பிச்சையா? ஏய், சிலம்பரநாதா, ஏய். 3 முறை லிகிதம் அனுப்பியும் வரி பணத்தை கொடுக்க தவறிவிட்டாய். வரி பணத்தை கொடுக்க முடியுமா முடியாதா? தர முடியாதுடா, முடியாது, முடியாது, முடியாதுடா. முட்டாள். ஓ, முடியாதா? ஏய், ஏய், இறுதியாக கேட்கின்றேன், வரி பணத்தை கொடுக்க முடியுமா முடியாதா? முடியாதுடா. முடியாதா? கொன்றிடுவேன். ஏய் பிச்சையா, சிதம்பரநாதா, இது என்னாலே? ஓ, என் நாட்டுல அது எங்க போர் கொடுத்தியா? டேய், ஏய், உன்னிடம் மோதி என் தரத்தை தாழ்த்திக் கொள்ள நான் விரும்பவில்லை. இருந்தாலும் நீயே அந்த முடிவுக்கு வந்துவிட்ட பிறகு எடுவாள். ஏய். ஏய், என்னடா ஆள உடைக்கு? சிதம்பரநாதா, நான் உன்னிடம் சமருக்கு வரவில்லை, வரி பணத்தை வசூல் செய்ய வரவில்லை. என்ன? ஆமா, நான் சொல்வதை கேள். சொல்ல உண்மையா? உறுதியாக உண்மையாக நான் சொல்வதை நம்பு. ஏய் பிச்சையா, ஆ, நீ சொல்வதை மீறி இருந்தா தலை துண்டிக்கப்படும். கண்டிப்பாக. டேய், அவன் கொண்டு வர இளைஞ. மாட்றா. அண்ணா, வெற்றி 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 என்றால் வெறுமையில் வந்திருக்கிறீர்கள். எப்படி வெற்றி? சென்றேன் அவதி நாட்டிற்கு, சந்தித்தேன் சிதம்பரநாதனை, கேட்டேன் வரி பணத்தை கொடுக்க தவறிவிட்டான். இனிமேல் நான் எதிர்த்தேன் வாள், தொடுத்தேன் போலை, அவனை சிறை பிடித்துக் கொண்டு கொண்டு வந்திருக்கிறேன். வாருங்கள் அந்த கொடியை. ஏய், நானே வந்து இறங்கணுமோ இல்லையோ? ஏய், சாப்பாடு எங்க கேளு, சாப்பாடு எங்க கேளுன்னு கத்துறானே. இவனை ஈர்த்தாத்துக்கு வருகுதா உனக்கு? அப்படியே உருவாளித்துன்னு வரான் பாரு. சாப்பாடு அது நாயாட்டம் இல்ல. இல்ல. உண்மைதான். தலை வாழை இலையை வாங்கி போட்டு அழகா கறி குழம்பு, சாம்பார், ரசம், பொரியல் வைக்கிற அப்பளம்லாம் வைக்கிறாங்க. கோயில்கிட்ட 1 வச்சா 3 வைக்கின்ற, கடை 1 வச்சா 3 வைக்கின்ற. வயிறு நிறைய சாப்பிடுறேன். சரி, நான் சாப்பிட்டேங்க. வஞ்சனை இல்லாத இந்த வேலை சாப்பிட்டேன். வஞ்சனை. ஆஹா. நான் சாப்பிட்டேன். பசி வந்ததை சாப்பிட்டேன். ஏன்னு கேட்டா நான் மேல அள்ளி வாயில வச்சேன். இவரு பேசி 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 பின்னால கடாச்சு. நான் சாப்பிட்டு இல்லைன்னு சொல்லல, அந்த வீட்டுக்கு வரது கொஞ்சம் வேகமா வரும். அதே மாதிரி திடீர்னு என்ன பண்ண தெரியுமா? பதிமாறி வர்றாங்க. பரிமாற சொன்ன குழந்தை வச்சு ஒரு குழந்தை 1 வச்சுது. அம்மா
எனக்கு 12 மணி ஆனா பசி எடுத்துக்க சுகரு இன்னும் 2 வெயிட்டு அது ஏமாத்தி வரும். அவர்ல கட்டி எடுத்துக்காங்க நீதான் கருப்பு அதுக்கு கேட்டாங்களா? அதுக்கு கேட்டாங்களா? இப்படி நீ ஒரு சிற்றரசன் நான் ஒரு பேரரசன் எனக்கு அடங்கி நடக்க வேண்டிய நீ கை கட்டி இருக்க வேண்டிய நீ ஆணவத்தோடு பேசி வரிப்புடன் சுத்தவர்கள் பார்த்தாய் ஏமாத்து இப்போது ஒரு நிலை நாயை விட கேவலமாக விலங்கை போட்டு இழுத்து வந்திருக்கிறார்கள். இதை விட கேவலம் என்று உனக்கு ஒரு மன்னனுக்கு முக்கியம் ஒரு மானம். அந்த மானம் இல்லாத நாயை கை கட்டி இருக்கிறாயே யாரு போயிடா நிலைமையை முறைக்கிறாமா? என்ன விலங்கா இருக்குது? சரி இப்போது பார்க்கலாம். நீ என்ன நான் பாடா பார்க்கலாம். சிங்க மாதிரி போட பாருங்க. பின்னால் சிங்கமா முன்ன வந்து வீரராக இருந்தால் எதிர வந்து போடணும்டா. முத்தாருமா போய் தளபதி யார என்ன எதுக்கு அனுப்புறியா? ஆமா ஆமாடா ஓட்ட தளபதி என்ன இது இவன் பேசுறான்? கேட்டு மன்னா நினைவு இருக்கிறதா உனக்கு? அந்தோனா மகாராணி மீது பெரியவன் மோதிவிட்ட காரணத்தால் காலோலிட வேலையை கையால் செய்ய வேலைக்காரனா என்று உரைத்தாயே. அதனால உன்னை திட்டினேன். அன்று வைத்தேன் சபதம் இன்று நிறைவேற்றுகிறேன். நானும் சித்தப்பனாகும். ஓ என் மனைவி மீது மோதியதால் என் வாய்க்கு வந்தவாறு உன்னை திட்டி விட்டேன். அதற்காக நீ பழி வாங்குகிறாயா? அந்த மானங்கிட்ட நாய் இன்னைக்கெல்லாம் கோத்தான்னு கேட்டா யாரும் கோவப்பட மாட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு முறை முண்டாட்டின்னு சொன்னீங்கன்னா எவனுமே விட மாட்டான் உன்னை. அது மாதிரி தான் முன்னாடி மோதினேன். அதுக்காக நடிக்க வந்தேன். இதுக்காக என்ன பழி வாங்குறேன்? அட பாவி சரிகார நாய்களே வாழ்க்கையின் கடைசி நேரத்திலே நின்று கொண்டு கூப்பிட போகும் கொற்றவா முடித்து விட்டது உன் அத்தியாயம். இதுதான் ஆரம்பம். நீங்க 3 பேர் கூட்டணி சேர்ந்திருக்கிறீங்க. தனியா நான் இருக்கிறேன். இப்போது சொல்லுகிறேன், தனித்து நின்று வெற்றி பெறும் திறமை எனக்கு இருக்குதா? நீங்கள் 3 பேர் இல்ல 30 பேர் ஒண்ணு சேர்ந்து வந்தாலும் என்ன அசைக்க முடியாது. உங்களுக்கு அர்த்தமே தெரியாது. என்ன தெரியுது? சிரிச்சானே அந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அட நாய்களே, அட ஓடங்களே, யமனேரும் வாகனங்களே, உங்களுக்கு சிரிப்புக்கு அர்த்தம் தெரியும். உங்களுக்கு பயிரை வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி. எதிர் நின்று பேச முடியாது. நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்துருங்க. என்னை வீழ்த்தினீர்களா? முடியாது. இப்ப சொல்லுகிறேன், 3 பேர் 30 பேர் வந்தாலும் சரிதான், சொல்லுவதுதான் ஜெயிக்கும். ஏனென்றால் தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் மீண்டும் தர்மம் தான் ஜெயிக்கும். தர்மம் இல்லாமல் நாடு இல்லை, நாடு இல்லாமல் தர்மம் இல்லை. இப்ப அப்படிதான், இப்ப நீங்கதான். ஆனால் மீண்டும் என் ஆட்சி மலரும். என்று சொல்லுகிறேன். மகாபாரத கதை தெரியுமா உங்களுக்கு? 101 பேர் கௌரவர் கூட்டம்.
வெறும் 5 பேர் பஞ்ச பாண்டவர் கூட்டம். யார் அதில் வெற்றி பெற்றார்கள்? பஞ்ச பாண்டவர் தான் வெற்றி பெற்றாங்க. 101 பேர் இருக்காங்க, அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. சூழ்ச்சியால பண்ணாங்க. சூழ்ச்சி தர்ம தேவதை இருந்தால், பகவான் கிருஷ்ண பகவான் இருந்தார். அப்படி தர்மத்தோடு ஆட்சி செய்யறவங்க தான் தர்மம் இருக்கும். தெய்வத்தையே நான் தெரியாத பசங்க நீங்க ஒரு கோயிலுக்கு நல்ல கற்பனை எடுத்துக்க மாட்டீங்க. உங்களுக்கு எல்லாம் வெற்றி கிடைச்சா எங்க கதி என்ன? பொழுது விடிய வருவேன் 5:30 மணிக்கு ஜாமீனே கிடைக்காது. ஜாமீனே கிடைக்காது. வெளியே வருவேன். சைக்கிள் ரிப்பேர் பண்ண பையா உன்னை விட மாட்டா. பஞ்சர் ஒட்டி போய்கிற பையன் நீ என்ன வந்து வேலை கட்டுறியா? அதே உன்னை விட மாட்டேன். முதல்ல பக்கத்து ஊர்ல இருந்து எடுக்க போய்க்கிறாங்க. போக முடியாது. எந்த டைல திரும்ப போட போறோம்னா இந்த கால் நேரம் வச்சு காட்டு. இது கேட்டாங்களா? ஆமா தானே. நான் எப்படி நேரம் நிக்கிறேன்? இது மாதிரி ஒரு கால் ஒஞ்சி பாரு, ஒரு கால் ஒஞ்சி போய் பிளேட் வச்சுக்கிறாங்க கால்ல நேரம் வைக்கிறாங்க. கேட்டாங்களே அப்ப என்ன எப்படி நீ வந்து தர ஒரு கால் போறேன் இந்த ஜெயில போறேன். பாய் போய் போட போறேன். போட போறேன். வேலூர் ஜெயில சுத்தி புளிய மரம் யாரெல்லாம் வெளியே வர முடியாது. அது மாதிரி ஏற்பாடுலாம் பண்ணிட்டேன். 27 கூட்டு போட்டுக்கிறேன். எல்லா கூட்டுக்கு தான் வச்சுக்கிறேன். பாராட்டி இல்லை எங்க வச்சுக்கிறேன் பாரா சிதம்பரநாதா, சுமை தெரியாத நட்பை இமை போல காப்போம். சிறகு ஒடியும் வரை ஒன்றாக பறப்போம். சிறகு ஒடிந்தாலும் ஒன்றாக இறப்போம். புரிகிறதா? புறப்படு.
அன்பு வணக்கம். கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்பார்கள். ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் அச்சம், மனம், ஞானம், பயற்ப என்று சொல்லக்கூடிய 4 வித குணாதிசயங்கள் கொண்டிருக்க வேண்டும். அப்படி இந்த உத்தமபுரி ஆளக்கூடிய கற்பகம் எனும் தாயாருக்கு மகளாக பிறந்து எனது பெயர் தான் வேல்விழி. வேல்விழி வேல்விழி என்று அழைத்தார்கள். அன்பு காவலனை காண வேண்டும். காவலா, ஆடி அசைந்து வர்றோம். குமாரிக்க சோக்கு அதிகம். வணக்கம் வைக்கிறேன் அம்மா. வந்தது வராதம்மா. நான் இதை எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு வேஷமும் இல்லை. நான் என்ன பண்றது? என்னத்த வைக்க போறேன்? வணக்கம் வைக்கிறேன். சாதா அப்பா சொல்லிட்டோம். பொண்ணுக்கு என்னத்த வைக்க போறேன்? சாதா சொல்லிட்டோமா? இன்னும் அப்பா பொண்ணு ஏன் கேடிமா? ஏத்தி அடிக்குவா? ஏத்தி அடிக்கிறதுக்கு வருவார் ஒண்ணு வேணா கட்சி. அவர் அடிப்பாரு. சரிம்மா அம்மா. ஐயா வந்து விட்டாய். ஒரு நாடகப்பட்டது எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எப்படி இருக்க வேண்டும்? 3 வித விஷயங்கள் கொண்டிருக்கணும். அடடே, அதுக்கு என்னென்ன தெரியுமா? என்னன்னா? வெட்டணும், கட்டணும், 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 வைக்கணும். அடா என்னடா இது? இது வரைக்கும் நான் கேள்வி கொள்ள. வெட்டணும், கட்டணும், வைக்கணும். நம்ம கலை வாய்க்கிற கம்பெனி இல்லடா. நான் கேட்டு தெரிஞ்சுக்க மாட்டேன். அதான் எனக்கு நீ புரியலையா? யாருக்கு புரியல? புரியல. புரியல. விளக்கமா சொல்லுமா? விளக்கமா சொல்லணும். முதல்ல என்ன சொன்னேன்? வெட்டணும்னு சொன்னேன். வெட்டணும். ஏய், ஒரு ஊராகப்பட்டது இருக்க வேண்டும் என்றால் அது செழிப்பாக இருக்கணும்னா நீர் நிலம் வேணும். நீர் நிலம் இல்லைன்னா அந்த ஊர் வந்து சுடுகாடு மாதிரி ஆயிடும். ஆமா. அப்ப என்ன பண்ணணும்? நீர் நிலத்தை சேமிக்கணும்னா ஒரு குளத்தை வெட்டணும். ஊருக்கு ஒரு குளம் வெட்டணும். கண்டிப்பா ஒரு ஊருன்னா ஒரு நீர் நிலம் வேணும். அதற்கு ஒரு குளம் வெட்டணும். கட்டணும் அப்படின்னா கட்டணம் என்னன்னு கேக்குறேன். ரெண்டாவது கட்டணம் என்ன தெரியுமா? ஒரு ஊராகப்பட்ட இருந்தா இப்ப நம்ம எல்லாம் திருவிழாவுக்கு என்ன நாடகம் நடிச்சுட்டு இருக்கோம். ஆமா. அந்த அம்பாள் இருந்தா மட்டும்தான், கோவில் இருந்தா மட்டும்தான் அந்த ஊரே வந்து செழிப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஊர் பூர்த்தி ஆகும்னா ஆலயம் ஒண்ணு கட்டணும். கூடாது. அப்ப வைக்கணும் அப்படின்னா வைக்கணும். வைக்கணும்ன்றதுக்கு அர்த்தம் தெரியலையா? தெரியாதுமா. கேட்கறதுக்கு மட்டும்தான் அது அசிங்கமா தெரியும். அதுக்கு அந்த பொருளை சொன்னா கரெக்டா இருக்கும். காக்கா வாய கம்முனு ரெண்டா. ஏன்டா அவசரப்படுற? டேய், இப்போ இந்த வீடு இருக்கு. இந்த வீட்டை கட்டிட்டா மட்டும் போதுமா? இதுல யாரோ ஒருத்தன் குடி போறணும். அப்படி எல்லாம் என்ன சொல்லுவாங்க? பாழஞ்ச வீடு, குடிச்சவரான வீடு, அப்ப அப்படியே பூட்டி போட்டு கிடக்குது, யாருமே இல்லாத வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. மூதே வேணா ஊடுன்னுவாங்க. அப்படின்னா அதனால என்ன சொல்லணும்? ஒரு கோயில் கட்டிட்டா மட்டும் போதாது, அந்த கோயில்ல ஒரு சிலைய வைக்கணும். மூலஸ்தானத்துல சிலையை வைக்கணும். தகவலே தெரியாது இது வரைக்கும். எனக்கு உங்க ஊர்ல எல்லாம் கோயிலே இல்லையா? கோயில் இருக்குது. ஆனா கோயில் உள்ள வச்சாங்களா எடுத்தாங்களா தெரியல. தகவல் தெரியாது. சரி, அப்படியாக இந்த 3 விஷயங்கள் வந்து இருக்கண்டா ஒரு ஊருன்னா மட்டும்தான் செழிப்பா இருக்கும். எப்படி தெரியுமா? ஏய், இந்த நாட்டு நம்ம சுத்தி பார்த்துட்டு வரோம். நந்தவனத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நான் என்னோட தாயை பார்க்கணும். அம்மாவை பார்க்கணும்.
பெரியவர்களை தாய்மார்களே, நெல்லுக்கிழங்கு சிறுசம்பா, நீருக்கிழங்கு பன்னீர், ஊருக்கிழங்கு இன்னும் பேருக்கிழங்கு, நாட்டுக்கு நாடு மகாநாடு விளங்குகின்ற நீர்வளம், நிலவளம், குடிவளம், பல வளமும் பொருந்திய நாடக நடிகர்களுக்கு நல்வாழ்வு கொடுக்கக்கூடிய நல்ல ஊர் என்று பெயர் பெற்ற இந்த மோசூர் கிராமஸ்தலம், மோசூர் கிராமஸ்தலம் ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர், ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர், ஊராட்சி மன்ற முன்னாள் கவுன்சிலர், வார்டு மெம்பர்கள், கிராம நாட்டாண்மை, பெருதனம், அரிங்காவல், மேங்காவல், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மற்றும் மணியம், பிஓ, கிராம உதவியாளர்கள் மற்றும் மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்த தாய்மார்கள் மற்றும் இளைஞர் அணியை சேர்ந்த வாலிபர்கள் மற்றும் பள்ளி மாணவியர், அருள்மிகு அம்மன் திருவிழா குழுவினர்கள், மோசூர் கிராம மக்கள் அனைவரும் சேர்ந்து எங்கள் ஸ்ரீ அருள்ஜோதி நாடகமன்ற சார்பாக அருள்ஜோதி நாடகமன்றத்தை பாராட்டி எங்கள் ஆரணி பழைய பஸ் நிலையம் எதிரில் உள்ள எங்கள் ஒரே நாடக அமைப்பாளர் பி. சிவா அம்மு பாத்திமன் அவர்கள் பெருமையை சொல்ல வேண்டும் என்றால் மிகையாகாது. அப்படிப்பட்ட பெருமையுடையவர். குறைந்தது ஒரு 80-85 நாடக மன்றங்களை வைத்து அவர்கள் எல்லோருக்கும் வழிகாட்டியாக வாழ்ந்து எங்களை போன்ற நாடக கலைஞர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் ஆரணி சிவாமு பாத்திமன் வழங்கும் அருள்ஜோதி நாடக மன்றம். இந்த நாடக மன்றத்துக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டுகிறோம். அடுத்து எங்கள் நாடக மன்றத்தை பாராட்டி கிராம உதவியாளர்கள் அனைவரும் சேர்ந்து ஊர் சார்பாக ரூபாய் 500 அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள். இந்த கிராம மக்கள் எல்லோரும் வளம் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். சுபாகியம் சுபாகியம் பத்மநாதன் குமார் அவர்களுக்கு ரேடியோ செட்டுக்கார் சவுண்ட் சர்வீஸ்கார் ஐயா என்ன அன்பளிப்பாக நாடகம் முடிந்ததும் இந்த 2 பல்பை கைட்டு போக சொல்கிறார். அதுக்கப்புறம் போய் அம்மா சொல்லிக்கலாம். சரியா? ஒரு தோல காத்துல ஆடுது. அம்மா என்னதான் சண்டை போடுவாங்க. போலாமா?
என் மகள் வேல்விழியும் என்னுடைய தந்தை காணவில்லையே, எப்போது வருவார் வருவார் என்று என் மகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறாளே, அவர் எப்போது வருவார் வருவார் என்று காத்துக் கொண்டே இருக்கிறேன். அத்தா, நீங்கள் எப்போ அத்தா வருவீர்? அத்தா அமருங்களம்மா. எந்த மனக்கோயில் மலரோடு மலராக பிறந்தாயம்மா. எந்த மனக்கோவில் மனக்கோவில் மலரோடு மலராக பிறந்தாயம்மா. காத்தோடு காற்றாக கலந்தாயம்மா. என்னை யாரும் பார்க்கிறார், யார் பாடும் பாடல் என்று அன்பு மகள் வேள்வியை வாழ்த்துங்களம்மா. நல்ல முறையிலே வாழ வேண்டும். வேல்விழி வேல்விழி ஏற்கனமா அழுது கொண்டே இருக்கிறாய், ஏண்டி அழுவுற? உன் தாய் நான் இருக்கிறேன்ல, உனக்கு என்னமா குறை வச்சிருக்கிறேன்? அம்மா மகளே, அன்னமிட்ட கைகளுக்கு அன்பு கொண்ட